வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். உங்களுக்கு லஞ்சுக்கோ டின்னருக்கோ என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சுன்னா, அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, டைம் இல்லைன்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா அலசி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டு 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாயை 1 கிள்ளியும் 2 கில்லாமையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 12லேருந்து 15 சின்ன வெங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள். இதுதான் 1 டம்ளர் அரிசிக்கான அளவு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மசாலாலாம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை நான் முதல் தடவை எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் சாப்பிட்டேன். ஒரு எக்ஸாம்க்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். அவங்க அம்மா நைட் நாங்கள் வரும்போது சுட சுட இது செஞ்சு எங்களுக்கு ஊறுகாய் அப்பளம் வச்சு கொடுத்தாங்க. நான் அதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு எங்கள் அம்மாட்ட நானும் செய்ய சொன்னேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு இறக்குங்க. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் செஞ்ச கூழ் வடாம் தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொரிச்சிருக்கோம். நானும் இன்றைக்கி டின்னருக்கு தான் அரிசி பருப்பு சாதம் செஞ்சேன். குக்கர் விசில் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து திறக்கலாம். இப்போ கரண்டியாலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 3/4 பாகம் மசிஞ்சிரும். இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.